வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா டிஏ அமௌண்ட் உயர்த்திருக்காங்க ரூ. 7,500. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே ஓய்வூதிய உயர்வு வந்து பார்த்திங்கன்னா 2026 கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு வந்து பார்த்தா மொத்தம் 7 நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 4 நிபந்தனைகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 3 அதாவது பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிஎஸ் 95 திட்டத்தில் வந்து ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் 1000 ரூபாயிலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை செலவு மற்றும் மருத்துவம் சுகாதாரம் ஆகியவற்றை பண்ணிட்டு வந்தாங்க. இந்த அமௌண்ட் வந்து அதாவது சமாளிக்க முடியவில்லைன்னு பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்து வந்தன. அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உயர்ந்த மாத வருமானம் அவர்களின் மருத்துவம், உணவு, தினசரி தேவைகள் போன்ற செலவுகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் உயர்த்தறதுனால அவங்களோட மருத்துவம், உணவு, தினசரி தேவைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய சமூக பாதுகாப்பு பலன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ மீது நம்பிக்கை உயரும், ஒழுங்குபடுத்தப்பட்ட துறையில் பணியாற்றுவோருக்கும் ஓய்வூதியம் நம்பிக்கை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வருங்கிற நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களும் இந்த பென்ஷனை நம்பி ஒரு முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுத்துவதாக வந்து சொல்லியிருக்காங்க. மக்களே பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.